ஹலோ கைஸ், நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டின்னு என்னென்ன பார்க்க போறோம். சரி, வாங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு மெட்டல் ஒயர் இல்லைன்னா ஒரு ஒயர் இருக்குன்னு வைங்க. இது வந்து என்ன, இது வந்து ஒரு கண்டக்டர். ஸோ இதில் நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரான் கண்டிப்பாக மூவ் ஆகும். ஸோ இப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ மூவ் ஆகிறப்ப கண்டிப்பாக எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும், ஒரு இது அப்போஸ் பண்ணுறது. ஸோ வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டிங்கிறது இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை அப்போஸ் பண்ணுறது தான் ரெண்டுமே. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டோட்டலாக அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். டோட்டல் அப்போசிங் ஃபோர்ஸ். இது வந்து அப்போசிங் ஃபோர்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் டோட்டல் அப்போசிங் ஃபோர்ஸுங்கணும்னா, இது வந்து இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக இருக்கிறத வச்சு சொல்லுவோம். எப்படின்னா, இப்போ இந்த ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வைங்க, ரெசிஸ்டன்ஸுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இதோட லென்த்து, ஏரியா அண்ட் மெட்டீரியல், அதாவது ரெசிஸ்டிவிட்டி. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் டோட்டலா இருக்கிறத வச்சு எடுக்கிறது ரெசிஸ்டன்ஸ். இது வந்து லென்த், ஏரியா அண்ட் ரெசிஸ்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதுவே ரெசிஸ்டிவிட்டிங்கிறது ஒரு மெட்டீரியலோட மெட்டீரியலோட ஒரு ஆப்போசிங் ஃபோர்ஸ். இது வந்து மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் மாறும். இது வந்து மெட்டீரியல் மட்டுமே டிபெண்ட் பண்ணி வர்றது. ஆனா இது வந்து லென்த்து, ஏரியா அண்ட் மெட்டீரியல், அதாவது ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட் பண்ணி வர்றது. ஸோ இது வந்து லென்த்து சேஞ்ச் ஆனாலும் மாறும், ஏரியா சேஞ்ச் ஆனாலும் மாறும், மெட்டீரியல் சேஞ்ச் ஆனாலும் மாறும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து அந்த மெட்டீரியல் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ். எஸ்ஐ யூனிட் ஓம்ஸ். இதை நாம் இந்த சிம்பிள் போர்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கான சிம்பிள் வந்து ஓம் மீட்டர், ஓம்ஸ் பர் மீட்டர். இந்த ரெசிஸ்டிவிட்டிங்கிறது ஓம் மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ நம்ம முதலே சொன்னோம், ரெசிஸ்டன்ஸுங்கிறது லென்த்து, ஏரியா அண்ட் மெட்டீரியல், இந்த மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணி வர்றது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறாங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஸோ இதை ரெண்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது லென்த் அதிகமாச்சுன்னா அதிகமாயிடும். இதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏரியா அதிகமாச்சுன்னா கம்மியாயிரும். எப்படின்னா, இங்கே ஒரு ஒயர் இருக்கு. இந்த ஒயர்ல கண்டிப்பா வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஆட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரான் டிராவல் பண்றப்போ ஒரு சில ஆட்டம்ல இடிச்சு வர்றதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகும், இந்த ஆட்டமோட கவுண்ட் அதிகமாகும்ல, அப்ப இந்த எலக்ட்ரான் இடிக்கிறது அதிகமாகும். அதே மாதிரி ஏரியானா, இப்ப இந்த ஒயர்ல வந்து ஏரியா அதிகமா இருந்ததுன்னு வைங்க, இப்ப ஆட்டம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா இது போறப்ப இதுக்கு வந்து போறதுக்கு நிறைய இடம் இருக்கும், அதனால ஈஸியா வந்து இடிக்காம போயிடும். ஸோ இது வந்து அடுத்தது, இது ரெண்டுமே எதை டிபெண்ட் பண்ணி வரும்னா, இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால எல் பை இது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால ஏ இன்டு
ரோ. சரி, இதை நம்ம வந்து இப்படி எழுதலாம். R is equal to resistivity, resistance is equal to resistivity into L by A. இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியும். நம்ம இப்போ இதை வச்சு ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியும். எப்படின்னா RAL is equal to resistivity of material. ஏன்னா இது ரெண்டு இப்படி வரப்ப இது இன்டூல இருக்கிறப்ப இது வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். ஸோ ரெசிப்ரோக்கலாக மாறதுனால இதுதான் வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா. அதாவது RA/L is equal to resistivity. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.